ஹாய் மை டியர் ஃப்ளீட் ஆஃப் சாம்பியன்ஸ். இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த முதலாவது வீடியோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மங்களகரமா எடுத்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிலீஃப் நாங்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். இந்த வாழ்க்கையில நாங்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சு அதை உணர்ந்து நாங்கள் அதுல இருந்து அறிவை பெற்றுக்கிட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்த நீங்க உள்வாங்கி கொள்ளும் போது உங்களுக்கு லைஃப்ல வர்ற சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடம். ஸோ இந்த பாடத்துல இருந்து நீங்க கற்றுக்கொள்ற விஷயங்கள் அடுத்த முறை அதே அனுபவம் உங்களுக்கு திரும்ப வரும்போது நீங்க அதுல இருந்து புத்திசாலித்தனமா டூ மச்சா எமோஷனல் ஆகாம நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதவே நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்க ஒரு விஷயத்த வடிவா யோசிச்சுக்கொள்ளுங்க. எந்த அனுபவமா இருந்தாலும் அதுல நீங்க டூ மச்சா எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து நீங்க மீள்றது கஷ்டமா இருக்கும். அது என்ன விஷயமாகவும் இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வருத்தம் வரலாம், இல்லாட்டி நீங்க எதுலையாவது தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்ன பிசினஸ் அதுகளையும் எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க மனம் எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ வலிமையா அப்பதான் எங்களுக்கு அந்த அனுபவத்துல இருந்தோ அந்த விஷயத்துல இருந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி நாங்க திங்க் பண்ணி ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இந்த டைம் நீங்க எப்படியான பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணினா என்ன, இனி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரப்போதுன்றாலும் இந்த விஷயத்த வடிவா யோசிச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலி ஒரு இன்வால்வ்டான ஆள் என்று சொல்லி சொன்னா யோசிங்க. நான் ஐம் ஸ்பிரிச்சுவல் பீயிங், நான் இங்கே வந்திருக்கிறேன் புறப்படுத்து இப்படியான அனுபவங்களை நான் கடந்து போறதுக்கு. ஸோ இதுல இருந்து லேர்ன் பண்ணி நான் அடுத்த முறை மிஸ்டேக் விடாம இருக்கிற மாதிரி நான் என்ன பார்த்துக்கொள்வேன். ஸோ அது நீங்க யாராவது நம்பி ஏமாறுறதாகவும் இருக்கலாம், அல்லது நீங்க ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பிளவிட்டு இருந்தாலும் நீங்க அதுல இருந்து உங்களை திருத்தி நீங்க அடுத்த முறை சரியான பாதையில போறதாகவும் இருக்கலாம். கொஞ்சம் நீங்க அதை பற்றி ப்ராசஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.